என்னமா 2 கையில 4 சேலை வச்சிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணா, இது பாத்தீங்கன்னா பானிபூரி சில்க் சாரினா வெறும் 4 சேலை 1000 ரூபாய். என்ன சொல்றீங்க? 4 சேலை 1000 ரூபாய்னா சாரி பாருங்க அப்படியே பட்டு மாதிரி இருக்கு. 4 சேலை 1000மா? 4 சேலை 1000 ரூபாய்னா வியாபாரிகளுக்கு ஒரு அருமையான சான்ஸ்னா. ரம்ஜான் அதிரடி கலெக்ஷன்மா. ரம்ஜான் சம்மருக்கு அதிரடியான கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம். சாரி பாருங்கண்ணா, பட்டாஸ் கலப்பது பாருங்க. லுக்கா வேற லெவல்ல இருக்குண்ணா. சாரி வெறும் 4 சேலை 1000 ரூபாய்னா. ரம்ஜானுக்கு ஜகாட் நீங்க gift கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு gift பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த சாரி 4 சேலை 1000 ரூபாய். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. ஆமாண்ணா, லட்டு மாதிரி இருக்குண்ணா. வந்து அள்ளிக்கலாம் வியாபாரிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்புனா. நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்னா. கடைக்கு வந்தீங்கன்னா 5000 ரூபாய்னா 1 லட்சம் ரூபாய் 50000 ரூபாய்க்கு மேல தான எடுப்பீங்க. ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல தரீங்க பரவாயில்லை. சீப் அண்ட் பெஸ்ட்ல நம்ம சைடெக்ஸ்ல வேற லெவல்ல கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பாத்தறலாங்களா? ஆமாண்ணா, கண்டிப்பா பாத்தறலாம். இங்க பாருங்க, ஜம்முன்னு இருக்குதுமா. வெறும் 250 ரூபாய் ஒரு சேலை. வெறும் 250 ரூபாய்னா 4 சாரி எடுத்தீங்க 1000 ரூபாய். 250 ரூபாய்க்கு என்னடா குறைச்சல் இது? கட்டி போச்சு ஜம்முன்னு இருக்குது. ஜம்முன்னு இருக்கு. நான் இங்க பாருங்க, ரம்ஜான் கட்டனா ஜம்முன்னு கட்டலாமே. ஆமாண்ணா, நீங்க கட்டினா போதும், அவ்வளவு அழகா காட்டணும். இது ரம்ஜான் கலெக்ஷன் ரெடி. ரம்ஜான் கலெக்ஷன் ரெடினா சம்மர் அதிரடி ஆஃபர்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது வியாபாரிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. 4 சேலை 1000. 4 சேலை 1000 ரூபாய். சாரீஸ்லாம் பக்காவா இருக்குண்ணா. சப்போஸ் வர முடியலமா? சப்போஸ் வர முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஹாய்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணா போதும், நாங்களே உங்களுக்கு கடையோட டீடைல்ஸ் அனுப்பிச்சிடுவோம். அது மட்டும் இல்லாம கலெக்ஷன்ஸ் வீடியோ கால்ல காட்டுறோம்னா. நம்ம ஷாப் எங்கமா இருக்கு? நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஈரோடு பிஎஸ் பார்க் பக்கத்துல அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்குண்ணா. நம்பி வரலாம். நம்பி வரலனா நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். நன்றிமா. நன்றிண்ணா.